शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। भवानी 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 त्रिवारम् उदारं मुदा सर्वथा ये जवन्ति न शोको न मोहो न पापं न भीतिः कदाचित् कदंचित् कुतश्चित् जनानां बिन्दु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वश्रनागदळ संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतदुदितं परदेवताय आदिमधुर चापहस्ता अपरिमितामोदपाण सौभाग्या अरुणा அதிசய கருணா அபிநவ குல சுந்தரிம் வந்தே. இப்போ பிரார்த்தனா ஸ்லோகம் சொன்னது பவானி புஜங்கத்துல இருந்து சொல்லியிருக்கேன். பவானி பவானி அப்படின்னு 3 தடவை நம்ம உதாரம் மனசார முதா சந்தோஷமா சர்வதா எல்லா காலமும் யார் அதை ஜபிக்கிறாளோ ஜாதியே ஜபந்தி ந சோகோ ந மோகோ ந பாபம் ந பீதிகி, அவர்களுக்கு எந்த விதமான சோகமோ, அவர்களுக்கு எந்த விதமான ஆசையோ, எந்த விதமான பாவமோ அல்லது பயமோ கிடையாது அப்படின்னு சங்கரர் நம்ம அவருடைய பவானி புஜங்கம் அப்படிங்கிற அந்த புஜங்கத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றார். நமக்கு தெரியும் பவானின்னு சொன்னா நாமே பவானியாக ஆக்கி விடுவோம் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம். அது நமக்கு தெரியும். இன்னொரு தடவை ஞாபகத்துக்காக சொல்றேன். 261வது நாம. இது விஷ்ணு பீஜம் நமக்கு தெரியும். பரா மாரா ஹரையான்னு சொல்லியிருக்காரு ஆச்சாரியரை. அந்த ஸ்லோகத்துல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடைசி சக்தி கூட்டத்துல பரா மார ஹரையாக அப்படின்னு பரா பீஜம் பார்த்துட்டோம், மாரனோட பீஜம் பார்த்துட்டோம், காமனோட பீஜம். இது விஷ்ணு பீஜம். லகாரிகின்னே ஸ்ரீவித்யுடைய 3வது கண்டமான சக்தி கூட்டத்தினுடைய 3வது அக்ஷரமாக லா அப்படிங்கிற வர்ணமாக இருப்பவள் நம்முடைய தேவி. பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட 14வது எழுத்தாகிய லகார வடிவினள். ஓம் லகாரிண்யை நமஹ. லப்த ரூபாயை, பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக ரூபம் அந்த வடிவம் அல்லது உருவத்தை தாங்கியவள். பக்தர்களுக்காக விரும்பிய உருவத்தை அடைந்தவள். பக்தர்கள் எந்த உருவத்தை விரும்புகிறார்களோ அந்த உருவத்தில் அவர்களுக்கு அருள்பவள். இப்போ காளிதாசர் காளி மாதாவை தான் அவர் பூஜிச்சிருக்கார். அவர் எப்ப அந்த காளி மாதாவுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால அவருக்கு காளி ரூபத்துல காளியோட ரூபத்துல அருள் புரிஞ்சிருக்கார். நம்முடைய பட்டருக்கு காதுல இருந்து அவளுடைய தாடங்கத்தை தூக்கி போடும்போது அந்த ஒரு சௌமியமான ரூபத்துல அவருக்கு அருள் புரிஞ்சிருக்கார். அந்தந்த பக்தர்கள் அவளை எப்படி வேண்டாளோ, எந்த ரூபத்துல அவளை வேண்டாளோ, அவளுக்கு எந்த வடிவம், அவளுடைய வடிவத்தை நோக்கி ஜபம் பண்றாளோ அல்லது உபாசனை பண்றாளோ அந்த ரூபத்தில் அவர்களுக்கு காட்சி தருபவள். பக்தர்களை ரட்சிப்பதற்காக அவ அந்தந்த ரூபம் எடுத்துக்கிறாள். இப்ப தேவர்களை ரட்சிப்பதற்காக தானே அந்த யாக குண்டத்துல இருந்து வந்தாள். அது லலிதா திரிபுர சுந்தரியார். அந்த ரூபம், அந்த வடிவம், அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவளுக்கு ரட்சிக்கணும், அவளுக்கு ஆசிரியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கொண்டே ஒரு
வடிவம். அதனால அவளுடைய பக்தர்கள் அவ எந்த ரூபத்துல அவளை தியானிக்கிறாளோ, அவளை உபாசிக்கிறாளோ, அந்த பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டி அந்த உருவத்தை அல்லது அந்த வடிவத்தை தாங்கி வந்திருப்பவள், தாங்கி இருப்பவள், தாங்கி வருபவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம். தான் விரும்பிய உருவத்தை அடைந்தவள்னு அர்த்தம். அதோட பக்தர்கள் எந்த உருவத்துல அவளை விரும்புகிறார்களோ, அவளை பூசிக்கிறார்களோ அல்லது உபாசனை பண்றாளோ, அந்த ரூபத்துல வந்து அவளுக்கு வேண்டிய வரங்களை அருளுபவள் அப்படின்னு எடுக்க. ஓம் லப்த ரூபாயை நமஹ. லப்ததியே வேண்டுவன, அதாவது அவ வந்து எப்படின்னாக்க நம்ம பிரார்த்திக்கிறோம், நம்ம அவளை பிரார்த்திக்கும் போது அறிவு ஞானமயமாக அவளை பிரார்த்திக்கும் போது அந்த ஞானத்தினால் அறிய தகுந்தவள். அல்லது நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம்னாக்க, புத்திக்கு அறிவுக்கு அதிஷ்டானமாக இருப்போம். அவள்தான் அறிவு ஞானம், அந்த அறிவுக்கு அதிஷ்டானமாக இருப்பவள். புத்தி கிராஹ்ய மதீந்திரியம் மதி இந்திரியம் வேதி எத்திர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத் தத் பதஹா. பகவத்கீதை ஆத்மசம்யமா யோகம். அதாவது புத்தியினால நுண்ணிய புத்திக்கு மட்டும் புலப்படக்கூடிய எந்த ஆனந்தம் இருக்கோ, அந்த ஆனந்தத்தை எந்த ஒரு பக்தன், எந்த ஒரு யோகி அவனால அதுல நிலைச்சு நிற்க முடிகிறதோ, அந்த யோகி அல்லது அந்த பக்தன் அந்த நிலையிலிருந்து, அந்த ஸ்வரூபத்திலிருந்து விலகுவதே இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு வரத்தை தருபவள் நம்முடைய தேவி. புத்தியினால அவளை அறியலாம். நுண்ணிய புத்தியினால அம்பிகையை நாம் அறிந்து கொள்ளலாம். அடையப்பட்ட புத்தியை உடையவள்னு அர்த்தம். லப்தம்னா கிடைக்கப்பெற்ற, அடையப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கிடைக்கப்பெற்ற அந்த ஞானம் அல்லது புத்தி அல்லது அறிவை உடையவள். அம்பாள் தானே அறிவு, அவள் தானே ஞானம். தத்துவம் அசி இந்த மாதிரி மகா வாக்கியங்கள்னால, அதனுடைய சிரவணத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்தால் அடையப்படுவள். அத்தகைய அவ வந்து எல்லா விதமான ஈஸ்வர குணங்களையும் நல்ல குணங்களையும் தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்குறாங்க. அந்த குணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அறிவிலேருந்து அம்பாளை நம்ம அடையும். லப்தானா கிடைக்கிறதுன்னு அர்த்தம், கிடைக்க பெற்ற, அடைய பெற்றன்னு அர்த்தம். அவளை அடையக்கூடிய அந்த அறிவை, அந்த புத்தியை நமக்கு தருபவள். ஆனா இதுக்கு இந்த நாமாக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்றோம்னா, அடையப்பட்ட புத்தியை உடையவள் அப்படின்னு சொல்றோம். அந்த புத்தியை நமக்கு கொடுக்குறா இந்த பக்தனுக்கு, அந்த யோகிக்கு, அந்த சாதகனுக்கு அம்பாள் கொடுத்து அம்பாளை வந்து அவன் அடையிறான். அந்த சாதகன் வந்து அம்பாளை அடையிறான். அந்த ஈஸ்வர குணங்களை உடையவள். ஓம் லப்ததியே நமஹ. லப்த வாஞ்சிதாயே. லப்தன கிடைக்க பெற்ற, வாஞ்சிதாயை எதது வேணுமோ, எதது வேண்டு வரணுமோ, அவள் எதை வேண்டுகிறாளோ அதையெல்லாம் பெற்றவள். அவளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இனிமே கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமே வேண்டுவன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவளுக்கு. அதாவது ஆசைகள் எல்லாம் பூர்த்தியான ஒரு பூர்ணமான நிலை அப்படிங்கிறது அர்த்தம். ஆத்மா ஒன்றே விரும்பப்படும் ஒரு நிலை இது. ஆசை எந்த நேரத்துக்கு எழாத நிலை, ஆசைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை, ஒரு உயர்ந்த நிலை, துன்பம் கடந்த நிலை. இங்க வந்து வெறும் ஆனந்தம் தான். இங்க சோகம் துன்பம் எதுவும் கிடையாது. அசேத தாப்த காம காம ஆத்ம காம மகாமம் ரூபம் சோகாந்தரம். எந்த ஒரு மாதிரி ஒரு ஆசையும் கிடையாது,
சோகமும் கிடையாது, எல்லாமே ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கிறதுன்னா அந்த ஆத்மா எந்த ஆசையும் இல்லாமல் அந்த பரமாத்மாவை அடைவது, அதுதான் அந்த உன்னதமான ஒரு நிலை. அந்த அந்த நிலையை தருபவள் நம்முடைய அம்பிகை. இது எல்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவள் தன்னுடைய சாதகனுக்கு அல்லது பக்தனுக்கு இந்த நிலையை கொடுக்க விரும்புகிறாள். விரும்பியதெல்லாம் அவள் அடைந்தவள். அவளுக்கு இனி வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையை அந்த சாதகனுக்கு, தன்னுடைய பக்தனுக்கு, தன்னை பூஜிப்பவனுக்கு, தன்னுடைய உபாசகனுக்கு அம்பாள் அந்த நிலையை கொடுக்கிறார். அதாவது எல்லாமே அவனுக்கு இருக்கு, அவனுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை, அவனுக்கு துன்பம் இல்லை, பயம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனந்த நிலை ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த நிலையை கொடுக்கக்கூடியவள் நம்முடைய அம்மை. லப்த வாந்தித்தா அப்படின்னு சொன்னாக்க விரும்பியதெல்லாம் அடைந்தவள். இனிமேல் அடைவதற்கு அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நிலையை அவள் தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்கிறாள். ஓம் லப்த வாஞ்சி தாயை நமஹ. லப்த பாப மனோதூராயை. பாவம் செய்பவர்களுக்கு, தூரமானவள், பாவம் செய்தவர்களால் கிடைக்கப் பெறாதவள், பாவிகளால் நெருங்க முடியாதவள், தூரத்துல இருக்கா, பக்கத்துல வரமாட்டா பாவிகள். லப்த பாவ பாப மனோ தூராயை, பாவத்தால் பீடிக்கப்பட்டது. லப்தனா என்ன கிடைச்சிருக்கு அந்த மனிதர்களுக்கு? பாவம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி மனிதர்களுக்கு தேர்ந்து தூராயை, அவள் மிகவும் தூரமாக, துஷ்ட தூரானே அம்மாளுக்கு ஒரு நாம இருக்கு. துஷ்டர்களுக்கு மிகவும் தூரத்தில் இருக்கும். அப்ப அவள் மாத்திரம் அம்மாவோட குழந்தை இல்லையா, அம்மா அவளுக்கு அருள் பண்ண மாட்டாளா? பண்ணுவோம். கை காலெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் உனக்கு, நீ இந்த உலகத்துல போய் ஒழுங்கா வாழ்ந்து இருந்துட்டும் அப்புறம் என்ன சேர்ந்துக்கோன்னு சொல்லி அனுப்புறான் இந்த உலகத்துக்கு. நம்ம அதெல்லாம் வச்சுன்னு பாவம் பண்ணிட்டு. அப்போ நம்ம அம்மா நம்ம ஆத்துல என்ன சொல்றா நம்மள, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணேன்னா உனக்கு சோறு போட மாட்டேன், நீ என்னோட பேசாத, ஏதாவது சொல்றாருல அம்மா. அது மாதிரி அம்மா என்ன சொல்றா, பிணிக்கு மருந்தேன்னு சொல்றோம். பிணி, நமக்கு ஒரு பிணி பிடிச்சிருக்கு, பாவம் பண்ணியிருப்போம். அந்த பிணிக்கு மருந்து என்ன மருந்து? இன்னொரு பிறவி எடுத்துன்னு வா, மறுபடியும் இந்த உலகத்துல ஒழுங்கா அழகா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அம்மா என்ன சொல்லுவோம் இல்லையா, அம்மா இன்னைக்கு நான் சாகம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அம்மால என்ன சொல்றா, நீ ரொம்ப துஷ்டத்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துக்கு உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், கண்ணு காது மூக்கு கை கால் எல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கேன், நீ ஒழுங்கா இருந்துட்டு வரணும் இல்லையா? அதை விட்டுட்டு ஏதோ நீ கெட்டத்தனங்கள்லாம் பண்ற, அதனால உனக்கு தூரமா போயிட்டேன், நான் துஷ்ட தூரா, துஷ்டனுக்கு தூரமா போயிட்டேன். அப்ப நீ உனக்கு என்ன மருந்து அதுக்கு? சரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்றது? அதுக்கும் மருந்து, இன்னொரு பிறவை எடுத்து இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்துட்டு நல்லவனா வாழ்ந்துட்டு என்ன சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதாவது லப்த பாப மனோ தூராயை, பாவம் செய்பவர்களுக்கு, பாவத்தால் பீடிக்கப்பட்ட அந்த மனங்களுக்குன்னா மனிதர்கள்ல கெடுதல் பண்றது எது, நல்லது பண்றது எது? இந்த மனசுதான் அதுக்கு எல்லாம் காரணம். அதனால மனிதர்கள்னு சொல்லல, பக்தர்கள்னு சொல்லல, அவளால் படைக்கப்பட்டவர்கள்னு சொல்லல, மனோதூராயின்னு சொல்லி. ஏன்னா மனசுனால்தான் எல்லா பாவங்களும் நம்ம செய்யறோம். அதனால இந்த நாமா லப்த பாப்ப மனோதூராயை, பாவத்தால் பீடிக்கப்பட்ட மனத்திற்கு மிகவும் தூரமானவள். பாவம் நிறைந்த மனம் உடையவர்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பவள், சுலபமாக கிட்ட மாட்டாள்னு அர்த்தம். வெகு தூரத்துல இருப்பவள்னு இல்லை, சீக்கிரமா கிடைக்க மாட்டா, அவளுக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும், அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த பாவிகள் கூட சொல்ல வேண்டாம், பாவம் பண்றவன் அவளுடைய குழந்தைகள் எல்லாரும் அவளோட குழந்தைகள் தானே, எல்லாரும் அவளோட குழந்தைகள் தானே.
அந்த மாதிரி தப்பு பண்ற அந்த குழந்தைகளுக்கு தூரமானவள், அவர்களால் அடைய முடியாதவள், அறிய முடியாது. அவ கொஞ்சம் கஷ்டப்படணும் அவளை அறிவதற்கு, அவளை அடைவது, அவளை தேடுவதற்கு, அவளை அறிவதற்கு, அவளை அடைவதற்கு அவ கொஞ்சம் சிரமம் எடுத்து. அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள், பாவத்தை செய்யக்கூடிய மனத்தை உள்ளவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அம்பால அடைய முடியும். நம்ம அன்பால பக்தியால அவளை உடனே அடைஞ்சு விடுவோம். அது மாதிரி அவளால முடியாது. அவ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அம்பால, அவ தாய் தானே, அவ கூப்பிட்டாலும் வந்துடுவோம், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓம் லப்த பாப மனோதூராயை நமஹ. அடுத்த நாம லப்த அகங்கார துர்கமாயை. மறுபடியும் அடுத்த ஒரு நாம அகங்காரம். யாருக்கு அகங்காரம் கிட்டி இருக்கிறதோ, யாரிடத்தில் அகங்காரம் இருக்கிறதோ அவர்களால், அகங்காரத்திற்கு அடிமைப்பட்டவர்களால் அடைவதற்கு அரியவள், அடைய முடியாதவள் அகங்காரம். அம்மா தன்னுடைய கையில 4 ஆயுதம் வச்சுட்டு இருக்கா இல்லையா? பாசம், அங்குஷம், கோதண்டம், பஞ்ச பலர்களாலான அந்த பானம், இதெல்லாம் ஆயுதங்கள் தான். இந்த ஒவ்வொரு ஆயுதமும் நம்முடைய இந்த மனோ விகாரங்கள் எல்லாம் அடக்கக்கூடியவை. அந்த விகாரங்கள், மன விகாரங்களை சம்மரிக்கக்கூடியவை. இந்த அகங்காரம் அங்குஷம் வச்சுட்டு இருக்கா இல்லையா? யானையை அடக்கிறதுக்கு அங்குஷம் வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நம்முடைய அகங்காரத்தை அடக்குவதற்கு அம்பாளுடைய அங்குஷம், அதை தியானம் பண்ணணும். அதை நோக்கி நம்ம தபஸ் பண்ணணும். அந்த அங்குஷமானது நம்முடைய அகங்காரத்தை அடக்கும் ஒரு கருவி. அந்த அகங்காரமான அந்த மனதை உடையவர்களுக்கு அவளை அடைவது சிரமம். அகங்காரத்திற்கு அடிமைப்பட்டவர்களால் அடைய முடியாதவள். அப்போ நம்ம அந்த அங்குஷத்தை தியானம் பண்ணி அந்த அகங்காரம் அப்படிங்கிறத அடக்கினோம்னாக்க அம்பாள் நம்ம பக்கத்துல வந்துடுவோம், நம்ம கிட்ட வந்துடுவோம். அகங்காரம் உடையவர்களால் அடைய முடியாத நம்முடைய அம்பிகை, அதாவது நமக்கு சொந்தமில்லாத இந்த உடலை நமக்குன்னு நினைச்சுட்டு இந்த உடலுக்கு வேணுங்கிறதையே நினைக்கிறது, இதுக்கு என்னென்ன வேணுங்கிறது, இது ரொம்ப முக்கியமானது, நான் ரொம்ப முக்கியம், இந்த ஆத்மாவை கண்ணபடி உபயோகப்படுத்தும் நான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே அது அகங்காரமா மாறுது. இந்த அகங்காரமாக இருப்பவர்களுக்கு அடைய முடியாத தூரத்தில் இருப்பவள், கிட்ட முடியாதவள், அவர்களால் கிடைக்க பெறாதவள் அப்படின்னா. அதனால அப்போ அந்த அகங்காரம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? அம்பாளுடைய அந்த அங்குஷத்தை தியானம் பண்ணணும். சக்தி மகிம்னா சூத்திரத்துல துர்வாசு தனித்தனியா இந்த ஒவ்வொரு அவ கையில இருக்கிற அந்த 4 அது ஆயுதங்கள் தான். அந்த 4 நம்மளை அடக்கக்கூடிய, நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் சமாரம் பண்ணக்கூடிய ஆயுதம் அது. அப்ப அந்த 4 விஷயத்தையும், பாசம், அங்குஷம், கோதண்டம், அந்த பானம், அதை நம்ம தியானம் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் நம்ம அகற்றி விட்டோமானால், நம்முடைய அகங்காரம் தொலைந்தால் அம்பாள் நம்ம பக்கத்துக்கு உடனே வந்துடும், அல்லது நம்ம அவ பக்கத்துக்கு உடனே போயிடும், சீக்கிரமா போயிடும். அதுதான் இந்த நாமாக்கர். லப்த லப்தாகங்கார துர்கமாயை. அகங்காரம் கொண்டவர்களுக்கு அம்பாள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். லப்த சக்தியை, சக்கல சக்திகளையும் கிடைக்க பெற்றவள். லப்தான கிடைக்கிறது, லப்த சக்தியை எல்லா சக்திகளையும் உடையவள். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அந்த சக்தி எல்லாம் சொல்லிட்டோம்.
அம்பாளை சுத்தி நிறைய சக்திகள் இருக்கா, அவளுடைய தேவதைகள், பரிவார தேவதைகள் எல்லாரும் சக்திகள். அந்த எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கப்பட்டவள். இது தவிர இந்த உலகத்தையே உண்டாக்கி காத்து பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, பூ அப்படின்னு இந்த உலகம் முழுக்க சிருஷ்டி பண்ணிட்டா. நம்ம சொல்றோம்ல, ஒரு விஷயத்த சீக்கிரமா பண்ணணும், என்னால முடியும் இந்த விஷயத்த பண்றதுக்குன்னு, பூ நான் இதை பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பூத்தவளே அப்படியே பூன்னு பூத்துட்டா. பூனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, கறந்தவளே. என்ன அவளுக்கு இல்ல? அவகிட்ட எல்லா சக்திகளும் இல்லை. உலகத்துல என்னென்ன சக்திகள் இருக்கோ அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவி நம்முடைய தேவி, நம்முடைய அம்பிகை. சப்த சக்தியை எல்லா விதமான சகல சக்திகளையும் கொண்டவள். சகல சக்திகளுக்கும் அவதான் அதிபதி அப்படின்னு வச்சுக்க. எல்லாத்துக்கும் அவதான் அதிபதி. பக்தர்கள் விரும்பக்கூடிய சக்தியாக இருப்பவள். அதுதான் அதனுடைய உட்கருத்து. எல்லா பக்தர்களும் என்னென்ன சக்திகள் எப்படி எப்படி அவளை பார்க்கிறாளோ அந்த சக்தியாக இருப்பவள். மாயா சக்தியும் இதுக்கு மேல அந்த சக்தியும் உடையவள். சாமர்த்தியமான இந்த மாயா சக்தி இருக்குல்ல, இல்லாததை இருக்கிறத மாதிரி காட்டுற மாயா சக்தி, அதுதான் எல்லா சக்தியோட பெரிய சக்தி. அந்த மாயா சக்தியாக இருப்பவனும் அவதான் மறைக்கிறா எல்லாத்தையும் நமக்கு தேர்ந்து. அப்புறம் அவளை அனுகிரகம் பண்ணிடு. அதனால எல்லா சக்தியும் உடைய நம்முடைய தாயார், நம்முடைய ஜனனி, நம்முடைய அம்பிகை. ஓம் லப்த சக்தியை நமஹ. லப்த தேகாயை, சரீரம். தேகான கிடைக்க பெற்ற சரீரம் அப்படின்னு அர்த்தம். கிடைக்க பெற்ற சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? அவளுடைய இச்சையினால உண்டாக்கி கொள்ளக்கூடிய சரீரம். அவ இஷ்டப்படி தன்னுடைய சரீரத்தை படிச்சுக்கிறான். அந்த சக்தியும் அவகிட்ட இருக்கு. தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய இச்சைப்படி சரீரம் படைத்தவள். நிஜலீலாங்கீகிருத லலித வபுஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவே ஒரு விளையாட்டு அவளுக்கு. தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய இஷ்டப்படி படைத்துக் கொள்வதும் அம்பிகைக்கு ஒரு விளையாட்டு. பாளுக்கு அவளால என்னதான் முடியாது, எல்லாவதானே எல்லா சக்திகளும் இப்பதான் பார்த்தோம். லப்த சக்தியைன்னு பார்த்தோம். இப்ப லப்த தேகாய். அவளுக்கு தேகம் இருக்கா? அது நல்ல கேள்வி. தேகம் இல்லை. ஆனாலும் தனக்கு எப்படி விருப்பமோ, அல்லது தன்னுடைய பக்தர்கள் தன்னை எப்படி காண விரும்புகிறார்களோ அது போன்ற தேகத்தை படைத்துக் கொள்ள கூடியவள். பக்தர்கள் விரும்பிய சரீரத்தை உடைய. எல்லாரும் அந்த யாகம் பண்றாங்க. அந்த யாக குண்டத்துல வரும்போது அவளுடைய பிரார்த்தனைக்காக அந்த தேவர்களுடைய அந்த ஒரு சுயநலம் இல்லாத அந்த யாகத்துக்காக அவ என்ன பண்றா? லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற உருவத்தை அடைஞ்சு அந்த உருவத்துல வந்து அவளுக்கு அவ கருணை பண்ற. அதனால பக்தர்கள் விரும்பும் சரீரத்தை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். தேக அவளுக்கு எந்த மாதிரி ஒரு சரீரம் வேணுமோ, வடிவம் வேணுமோ, ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை அடைவள். தன் இச்சையினால சரீரத்தை படைக்கக்கூடியவள். அவதான் எல்லாத்தையும் படைச்சவ தானே, தன்னுடைய சரீரத்தையும் படைச்சு. அம்பாள் எல்லா விதமான ரூபம், வடிவம் எல்லாம் எடுத்துக்கிறா, நமக்காக எடுத்துக்கிறா. அப்போ நமக்கோசரமாக எடுத்துக்கும் போது அவள் தனக்கு என்ன விருப்பமோ அதை மாதிரி எடுத்துக்கிறதுக்கு அவளால முடியும் அப்படிங்கிறது இதுக்காக. பக்தர்கள் விரும்பிய சரீரத்தை உடையவள். ஓம் லப்த தேகாயை நமஹ. லப்த ஐஸ்வர்ய சமுன்னதியை. ஐஸ்வர்யத்துக்கு ரொம்ப உச்ச நிலையாகியவள். ஐஸ்வர்யத்தோட உச்ச நிலையாகியவள். உன்னதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடைந்தவள். ஐஸ்வர்யங்களுடைய
அதோடைய அஹ், எவ்வளவு அது அது இருக்கோ அவ்வளவுத்தையும் அடையும். ஐஸ்வர்யத்தை அடைந்தவள்னாக்க எல்லா ஐஸ்வர்யம் கூட அவளுக்கு சொந்தமானது. அதனால உன்னதமான ஐஸ்வர்யத்தை அடைந்தவள் உன்னதமான ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுப்பவள். உன்னதமான அருளை, ஐஸ்வர்யம்னா என்ன? அம்பாள் தன்னுடைய அருளை நமக்கு கொடுக்குறாங்க, நம்முடைய கருணையை நமக்கு. அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் பெரிய ஐஸ்வர்யம் போகம். மோக்ஷம்னு ரெண்டு சொல்றோம் இல்லையா? போகம் இந்த உலகத்துல வாழ்வதற்கான எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்குறோம். இந்த உலகத்துல ஐஸ்வர்யம்னா நிறைய பணம் கொடுக்குறா, காசு கொடுக்குறா, வீடு கொடுக்குறா அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இல்லை. இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்குறான். அதே மாதிரி மோட்சத்தையும் கொடுக்கும். அதுதான் ரொம்ப உன்னதமான ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தையே கொடுக்கக்கூடியவள் நம்முடைய அம்பிகை. உன்னதமான ஐஸ்வர்யம் அவளுக்கிட்ட அது இருக்கு. அதை நம்ம கேட்டு கெஞ்சி ஊத்தாடி அவளை தொழுது அவளை வணங்கி அவளை உபாசனை பண்ணி வாங்கி நம்ம வாங்கி லப்த ஐஸ்வர்ய சமுன்னதி, மிக உன்னதமான ஐஸ்வர்யத்தை அடைந்தவள். ஐஸ்வர்யங்களின் முடிவு, அந்த முடிவு எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் அவளோடதுதான், அவளுக்கு சொந்தமானது. ஓம் லப்தைஸ்வர்ய சமுன்னத்தியை நமக. லப்த விருத்தையே, இதற்கு மேல விருத்தி பண்ண முடியாது. லப்தம் விருத்தையே, லப்தனா கிடைக்கக்கூடியது, கிடைக்க பெற்றதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, விருத்தையே விருத்தி இல்லை என்னபடி பரிபூர்ணமா எல்லாவற்றையும் அடைந்தவள். அதாவது பிரம்மம், அம்பாள் பரபிரம்மம். அந்த பிரம்மம் வளர்வதில்லை, குறைவதில்லை. அந்த நிலையை இப்ப நான் பவானி பவானின்னு ஒரு ஸ்லோகம் வச்சு காமிச்சேனே, அந்த பவானியாக நாமே ஆகி விடுவது, அந்த நிலையை நாமே அடைந்து விடுவது அம்பாளுடைய உபாசனையினால. அந்த நிலையை லப்த விருத்தி, எங்க பரிபூர்ணமான அந்த தன்மை, மேன்மை எங்கும் நிரம்பிய அந்த தன்மை, லப்த விருத்தி, எல்லாவற்றையும் அடைந்தவள். இனிமே அது பெருக்கிறதுக்கோ இடம் இல்லை. பூர்ணா அந்த மேன்மையை, அந்த விருத்தியை, எங்கும் நிரம்பி இருக்கிற அந்த பரிபூர்ண தன்மையை அடைந்த தேவி கிட்டேந்து நம்ம அவளாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளை வேண்டி அந்த நிலையை நாமும் பெற வேண்டும். ஓம் லப்த விருத்தியை நமக. லப்த லீலாயை, லீலையை கை கொண்டவள். லீலை, லீலைன்னா விளையாட்டு. அத கை அம்பாள் தனது சந்தோஷத்திற்கும் பிறரது சந்தோஷத்திற்காக ஆடக்கூடிய சில விளையாட்டுக்கள், அதுக்கு லீலைன்னு பேரு. இன்னொன்னு சிங்காரம் அப்படிங்கிற அந்த ரசத்திலேருந்து மற்ற ரசங்களையும் கூடிய லீலைகளை உடையவள். அம்பாவுக்கு லீலா விக்கிரகதாரிணி அப்படின்னு ஒரு நாம இருக்கு. அவள் உலக சிருஷ்டி முதல்ல எல்லா விதமான அந்த லீலைகள், விளையாட்டு, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதே அவளுக்கு ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை எங்க அவ அந்த விளையாட்டுல அந்த விளையாட்டுக்கான அந்த ரூபத்தை தரித்து கொள்பவள் லீலா விக்கிரகதாரிணி. அம்பாள்
இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கா. இந்த உலகம் அவளுக்கு ஒரு விளையாட்டு. நம்ம சொல்றோம்ல, நான் ஒரு விளையாட்டு பொம்மை அப்படின்னு பாட்டெல்லாம் நமக்கு தெரியும். அம்பாள் வந்து அந்த பல வடிவங்களை அவ ஏற்றுக்கொள்றா. பல வடிவங்களுக்கு தாங்குபவள். உண்மை நிலையை நமக்கு நன்கு விளக்க லீலா விக்கிரக. அப்புறம் இன்னொரு நாமா என்ன இருக்குன்னா லீலா வினோதினி. லீலைகளில் மிகவும் விருப்பமுடையவள். லீலைகளை இயக்கங்களை லீலையாக்கி அவளுடைய எல்லா விதமான இயக்கங்களும் இருக்கு இல்லையா, சிருஷ்டி சிதி லயம் எல்லாத்தையும் இயக்கங்களாக்கி அதில மகிழ்ச்சி அடைபவள், களிப்படைபவள், அதில் களிப்பவள். அம்பாளுக்கு இந்த நாமாலாம் லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம பார்ப்போம். லீலா விக்கிரதானி லீலா வினோதினி லீலா கிளுப்த பிரம்மாண்ட மண்டலா. இந்த பிரம்மாண்டம் இதை உண்டாக்கியிருக்கா இல்லையாவோ, அதை சிருஷ்டிச்சிருக்கா இல்லையா, அதுவே அம்பாளுடைய ஒரு பெரிய விளையாட்டு, அவளுடைய விளையாட்டு. அம்பாள் தன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் சரி, மற்றவாளுடைய சந்தோஷத்துக்கும் அவளுக்காகவும் சரி செய்யக்கூடிய சில விளையாட்டுக்கள். இப்ப வந்து நம்முடைய பட்டரே வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு, அது அம்பாளுடைய விளையாட்டு தானே. சரி, இவன் தப்பா சொல்லிட்டானா இப்ப என்ன பண்றான் பார்க்கலாம். அவன் நம்மளுக்கிட்ட எப்படி வரான், என்ன பண்ண போறான் பார்ப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா, அதுவே ஒரு விளையாட்டு. லீலே அப்படின்னு ஒரு பெண் இருந்தா, அவள் வந்து அவளுடைய கணவன் இறந்த போது அம்பாளை வேண்டிக் கொண்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணதுனால அம்பாள் வந்து அவளுடைய கணவனை வந்து அவளுக்கு திருப்பி, அதனால கூட அவளுக்கு பிரபஞ்ச லீலையில ரொம்ப உவகை கொள்ளும் நம்முடைய அம்பிகை இந்த லீலா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு அவளுடைய கணவனை திருப்பி கொடுக்க. அதாவது இந்த உலக தோற்றத்திலிருந்து மறைவு வரைக்கும் எல்லாமே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா இயக்கங்களையும் விளையாட்டாக்கி அதனால மனக்கலைப்பு ஒரு ஒரு சந்தோஷம் அடைபவள் நம்முடைய அம்பிகை. அப்படி வந்து அந்த நாமாக்கு நம்ம அர்த்தம் ஏறும். இந்த உலகம் விளையாட்டுக்காகவே தேவி வந்து பல உருவத்துல அவ வெளிப்பட, பல உருவத்துல பல ரூபத்துல வெளிப்படுறா. அதுவும் அவளுடைய ஒரு விளையாட்டு. அவளுடைய பக்தர்களை காப்பதற்கு பல உருவங்களை அவள் எடுத்துக்கிறாள். அதெல்லாமும் அவளுடைய விளையாட்டு. எல்லாமே அம்பிகையினுடைய விளையாட்டு. அவள் கழிக்கிறாள், அவள் சந்தோஷப்படுகிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவள் வந்து சந்தோஷப்பட்டான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. அப்ப வந்து அவள் சந்தோஷப்பட்டான். அதெல்லாம் ஒரு ஒரு பக்தனையே சோதிக்கும் போது அம்பிகை என்ன பண்றா, அவனுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுத்துட்டு உடனே வந்து அவனுக்கு அருள் பண்ற. அந்த மாதிரி சில விளையாட்டுகளை ஆடக்கூடியவள், உலக விளையாட்டை நடத்துபவள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான லீலைகளுக்கும் காரணமாக இருப்பவள், லீலையை ரமிப்பவள், விளையாட்டுல ரமிப்பவள். அவளுக்கு நமக்கு தெரியும், அவளுக்கு கோலாட்டம்னா பிடிக்கும், அவளுக்கு வந்து பாட்டுன்னா பிடிக்கும், கானம்னா பிடிக்கும், ஊஞ்சல் ஆட பிடிக்கும், தோழிகளோட விளையாட பிடிக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டு. இதோட தன்னுடைய பக்தர்களை சோதிப்பதற்காக அவர் சில விஷயங்கள் பண்றா இல்லையா, அந்த விளையாட்டு. அந்த விளையாட்டிலையும் ரமிப்பவர், ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்கள் புரிபவர். எல்லாத்தையும் கடைசியில நல்லபடியா முடிச்சு. லீலா குப்த பிரம்மாண்ட மண்டலான்னு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமா இருக்கு, உங்களுக்கு தெரியும். அனாயாசமா அப்படியே இந்த உலகத்தை, இந்த பிரம்மாண்டங்களோட வரிசையை உண்டு பண்ணவள், இந்த எல்லா விதமான இந்த கூடங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ண
கொஞ்சம் கூட ஆயாசம் இல்லாம, அவளுக்கு எந்த விதமான அதுக்கான சிரமம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப லகுவா பண்ணிடுறா. அந்த படைப்பு வந்து தேவிக்கு ஒரு விளையாட்டு. விளையாட்டு அப்படிங்கிறது வந்து விளையாடுறவளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அது முடிஞ்சதும் அவளுக்கு அதை பத்தி பாதிப்பு கிடையாது. அதுக்கு பின் விளைவு கிடையாது, முன் விளைவு கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த மாதிரி தேவி அவளுடைய விருப்பம் போல விளையாடுறா. விளையாடிட்டு அதுல சந்தோஷம் அவளுக்கு. அவ்வளவுதான். அவளுக்கு வேற எந்த பொருளும் அவளோட விளையாட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. அவளே அவளே தானே தானாகி அவளே நம்மளே சோத்துல பந்து போட்டு நம்மளே வந்து பிடிச்சிப்போம். அப்புறம் நம்மளே சில சமயத்துல இந்த செஸ் எல்லாம் நம்மளே ஒத்தரை விளையாடுவா. அந்த மாதிரி அவளே இந்த உலகத்தை எல்லாம் தானே தன்னுடைய இச்சையினால அவளே உலகத்தை தோற்றுவிக்கிறா. அவளே இந்த உலகத்தை சீரா ஒழுங்கா அழகா செயல்படும்படியாக அவ அமைக்கிறா. இந்த பிரம்மாண்ட மண்டலத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அந்த பணியை வந்து ஒழுங்கா சீரா செய்யாம தப்பு பண்றதே கிடையாது. சூரியன் சந்திரன் நம்ம பாக்குறோம், அதெல்லாம் அப்பப்போ எல்லாம் சரியா தன்னுடைய வேலையை செய்யறது. விளையாட்டா படைச்சிருக்கா, விளையாட்டா செய்யறா அப்படின்னா ஏனோ தானோ பண்ணிட்டு போயிட்டாங்கிறது கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் தன்னுடைய விளையாட்டை விளையாடுகிறாள் நம்முடைய தேவி. அதுல எல்லாத்துலயுமே ஒரு திறமை தெரியறது, ஒரு அழகு தெரியறது. அப்படி விளையாடு. அதனாலதான் அந்த அம்பாளுடைய இந்த லீலை அப்படிங்கிறத வந்து நம்ம இவ்வளவு ஒசத்தியா சொல்றோம். ஏன்னா அந்த விளையாட்டுங்கிறது ஏனோ தானோ பரவாயில்ல இப்படி பண்ணிடலாம் அப்படி கிடையாது. அதை ஒழுங்கா பண்றா. அதுக்குள்ள ஒரு திறமை, அவளுடைய திறமை, அவளுடைய அழகு எல்லாமே அதுல படிச்சுடுது. அதுதான் இந்த நாமாவுக்கு லப்த லீலாயை, லீலைகளை அடைந்தவள். ஓம் லப்த லீலாயை நமக. லப்த யவ்வன சாலினியை, நித்திய யவ்வன சோபையோட விளங்குறோம். நித்திய யவ்வனம். அவ தருணி அப்படின்னு சொல்லியிருக்கு அவளை. தருணி என்னைக்குமே ஒரு சின்ன பொண்ணுதான் தருணி. அவளுக்கு மூப்பு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு தான், மனிதர்களாகிய நமக்கு தான் அதெல்லாம். அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னைக்கும் ஒரே தன்மையான நித்திய யவ்வனத்தை அடைந்தவள் தேவி. இந்த பிறத்தல், வளர்தல், தேதல், மடிதல், இந்த விகாரங்கள்லாம் நமக்குத்தான். அவள் படைத்த மனிதர்களாகிய நமக்கு, அவள் படைத்த ஜீவன்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கு. ஆனா அவ வந்து ஒரே நிலையா எவ்வனமாக இருப்பாள். நித்திய எவ்வன சோபையுடன் அழகாக விளங்குபவள். அழகாக அம்பாள் வந்து லப்த யவ்வன சாலினியை, என்ன கிடைக்க பெற்றவள்? எப்பொழுதுமே இளமையை, நித்திய யவ்வனத்தை கிடைக்க பெற்றவள். நித்திய யவ்வனமாக இருப்பவள். லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் இருக்கு, வயோவஸ்தா விவர்ச்சிதா அப்படின்னு ஒரு நாம லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த நாம. அவளுக்கு வயதால எந்த மாறுதலும் இல்லாதவள், அற்றவள். இளமை முதல் முதுமை முதலையெல்லாம் அந்த மாறுதல்கள் எதுவுமே அவகிட்ட கிடையாது. அவள் நித்யா, அவள் தருணி, நித்திய யவ்வனா, அழிவற்றவள், நிறைவு பெற்றவள். அதுதான் பூரணி. அம்பாளுக்கு பூரணின்னு ஒரு பேர் இருக்கு, பூர்ணான்னு ஒரு பேர் இருக்கு. வளர்ச்சி தேர்வு பெறத்தக்க எந்த மாறுதலும் அடையாதவள், மாறுதல் அற்றவள். அதெல்லாம் அவ படைச்ச நம்மளுக்கு தான், ஜீவன்களுக்கு தான் அதெல்லாம். அவளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால அவளுக்கு இந்த அழகான லப்தர யவ்வன சாலினியை நமக. அடுத்த நாம லப்தாதிசய சர்வாங்க சௌந்தர்யாயை.
ஒப்பு உயர்வு அற்ற எந்த எதோடையும் ஓமை எல்லாம் காட்ட முடியாது. அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த அதிசயப்படக்கூடிய சர்வ அங்கம், எல்லா அங்கங்களும் சௌந்தர்யா, அழகு அழகு, எல்லா அங்கங்களிலும் அழகு வாய்ந்தவள், அங்கங்கள் அனைத்தும் மிக அழகாக உடையவள், ஒப்புயர்வற்ற அழகு வாய்ந்த அங்கங்கள் அனைத்தும் பெற்றவள். அம்பாள் அவளுக்கு அவளுடைய அங்கத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. அனவத்தியாங்கின்னு ஒரு நாம இருக்கு நம்முடைய லலிதா சகஸ்ர நாமத்துல, உங்களுக்கே தெரியும். எந்த குறையும் அவகிட்ட சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பேர் அழகி. அவளுக்கு நிறைய இடத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சௌந்தர்ய நாயகி அல்லது அழகம்மை அப்படிங்கிற நாம அவளுக்கு நிறைய இடத்துல, நிறைய கோயில்ல நீங்க போனீங்கன்னா சௌந்தர்ய நாயகி அப்படிங்கிற நாம நிறைய இடத்துல அவளுக்கு. அவ குறை கூற முடியாத உருவ அமைப்பை உள்ளவள். உடல் உருவ அமைப்பில் குறை இல்லாத நிறைநிலை பெற்றவள். எல்லாத்துலயும் நிறைநிலை அவளுக்கு. அதுல அவளுடைய அங்கங்கள், அவளுடைய உடல், அதுவும் ஏது அவளுக்கு உடல், பரபிரம்ம அவளுக்கு உடல் கிடையாது. இருந்தாலும் நம்ம அவளை ஒரு ரூபமாக பார்க்கும்போது, ஒரு வடிவமாக பார்க்கும்போது எந்த குறையும் கூற முடியாத உருவ அமைப்பை உள்ளவள், குறைவற்ற அழக்கூடியவள், நிறைந்த அழக்கூடியவள், அனவத்திய அங்கி, குறை கூற முடியாத உருவ அமைப்பு உள்ள நம்முடைய அங்கை. குறையில உடல்ல ஒரு எந்த பாகத்திலும் ஒரு சிறு குறை கூட கூற முடியாத நிறைவுதான். எல்லாம் அவளை பொறுத்த மட்டும் எல்லாமே நிறைவுதான். அவளுடைய உடம்புல பார்த்தோம்னா, அவளை பார்த்தோம்னா அந்த அழகு நமக்கு ஆனந்தத்தை, நமக்கு பரிபூர்ண திருப்தியை, பரிபூர்ண நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான அழகு. அவளுடைய எல்லா அங்கங்களும் அவ்வளவு சௌந்தரியமா இருப்பதனால அவள் ஒப்புயர்வில்லாத அழகை உடையவள் அப்படின்னு சொல்லு. ஒப்பு உயர்வு இல்ல அவளுக்கு, அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அம்பாள் இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கலாம் சொல்ல முடியாது. அவளுக்கு அவளுடைய அழகை எதோடையும் நம்ம இது மாதிரி இருக்கா அது மாதிரி இருக்கலாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஊமை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒப்பு உயர்வில்லாத சிறந்த தெய்வீகமான அழகை உடைய ஓம் லப்தாதிசய சர்வாங்க சௌந்தர்யாயை நம. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு நாமம், எவ்வளவு அழகா. அடுத்த நாம லப்த விப்ரமாமி, உலக விளையாட்டை நடத்தும். இந்த உலகத்துடைய இந்த விளையாட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த லீலா அப்படிங்கிற அந்த நாம பார்த்துட்டோம். லப்ப விப்ரமாயை அப்படின்னாக்கட்ட எல்லாவற்றையும் விளையாட்டாக செய்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியே ரொம்ப லகுவா, எந்த சிரமமும் இல்லாம, அதுக்குன்னு ஒரு தனி பிரயாசை இல்லாம செய்யக்கூடியும், சிரிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய. அவ அதுக்கு தனியா எதுவும் பிரயாசை எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. இந்த உலக விளையாட்டை நடத்துபவள், பிரபஞ்ச லீலையில் உவகை கொள்ளுங்கள். அவளுக்கு விஸ்வ பிரமண காரணி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமா இருக்கு, அழகான நாமா, விஸ்வ பிரமண காரணி. அம்பாளுடைய எல்லா நாமாவுமே அழகுதான். அதுல இந்த மாதிரி சில நாமாக்கள் நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்கு. உலகில இந்த உலக ஒரு நிலையில இல்லாமல் இந்த பிரம்மாண்டங்களே எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருக்கு, எல்லாம் சுத்தின்னு தான் இருக்கு. அந்த சுற்றுவதற்கே, அந்த சூழலுக்கே யார் காரணம்னா நம்முடைய ஆம்பிகை தான் காரணம். சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே சீரா இயங்குறது எப்படின்னாக்க தேவியால. அவளுடைய கட்டளையை மீற முடியாது இல்லையா? இப்படிதான் அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டளை மீற முடியாதவள் அப்படின்னு சொல்லி ஒரு நாமாவை நம்ம பார்க்கணும். இந்த உலகம் தோன்றுறது, இருக்கிறது, மறையிறது, மறுபடியும் தோன்றுறது,
அது ஒரு சக்கரம் மாதிரி. அது வந்து நியதிக்கு உட்பட்டு எல்லாமே ஒரு நியதிக்கு உட்பட்டு எல்லாத்துலயும் ஒரு கோட்பாடு இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதெல்லாம் அவளுடைய சங்கல்பத்தினால, அவளுடைய சங்கல்பத்தினால எல்லாமே ஒழுங்கா நடக்கிறது அப்படின்னு இந்த நாம அழகான இந்த நாமாவுக்கு லப்த விப்ரமாயை, எல்லாவற்றையுமே விளையாட்டாக செய்பவர். அம்பிகை செய்யற எல்லாமே நமக்கு வந்து ஒரு அழகா ரம்யமா இருக்கிறதுனால விளையாட்டு மாதிரி தெரியும். எல்லாமே ரொம்ப அழகா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு மனோகரமா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அம்பாள் பண்ணி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோன்றும். பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா, பகவத்கீதையில சொல்லியிருக்கு. மோட்ச சந்நியாச யோகம் அத சொல்றது. என்ன சொல்றதுக்குனாக்கா, இந்த அந்தர்யாமியான இந்த பகவான் அவர்களோட கர்ம வினைக்கு ஏற்ப சுழல சுழல பண்ணிட்டே இருக்க. எல்லா நம்ம எல்லார் மனசுலயும் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பகவானை நம்ம பார்க்கறது இல்லை. அந்த பகவான் தன்னுடைய மாயையினால, தன்னுடைய அந்த ஒரு மறைக்கிற அந்த விஷயத்தினால நம்முடைய எல்லாருடைய அந்த மனசுலயும் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து என்ன பண்றாரு அவருனாக்கா, நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப நம்மளை சுழல வச்சு அதுக்கு ஏற்ப பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நம்முடைய அந்த வாழ்க்கையை நடத்துறாரு. அதாவது ஜனனம், அதுக்கப்புறம் மறுபடியும் மரணம் இருக்கா, இல்ல சாயுஜ பதவி கொடுக்கறதா, மோட்சத்தை கொடுக்கறதா, இதெல்லாம் வந்து பகவான் வந்து அந்த சுழற்சி அந்த விளையாட்டை நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு உலக விளையாட்டை நடத்து லப்த விப்ர. குழந்தை எல்லாம் விளையாடுற மாதிரி அம்பாள் ரொம்ப அழகா விளையாடுறான், மனோகரமா விளையாடுறதுனால அவளுடைய விளையாட்டு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரசிக்க கூடியதாக இருக்கு. ஓம் லப்த விப்ரமாயை நம. லப்த ராகாயை அடுத்த நாம் ஆசை உடையவள். என்ன கிடைக்க பெற்றவள்னா ஆசை கிடைக்க பெற்ற, ஆசை உடையவள். ராகஸ்வரூப பாஷாட்டியா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாம இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆசை உருவான பாசம் எனும் ஆயுதத்தோட கூடியது. பற்றுதல் அப்படிங்கிற அந்த பாசம், அந்த பாசத்துக்கு என்ன அர்த்தம்னா பற்றுதல்னு அர்த்தம். அது வந்து அவளுடைய கையில ஒரு ஆயுதமா இருக்கு. அந்த ஆயுதத்தை தேவியே, அது ஒரு கயிறு, அந்த ரெண்டு முனைகளும் தேவியோட கையில தான் இருக்கு. அவ வந்து நம்ம எத்தனையோ இந்த உலகத்துல பற்று பாசம் எல்லாம் வைக்கிறோம். நமக்கு வந்து அது ரொம்ப பாசம் பற்று எல்லாம் நமக்கு ரொம்ப இன்றியமையாதது, எல்லா மனிதனுக்கும் உண்டானது, எல்லா ஜீவராசிகளுக்குமே உண்டானது. ஒரு யானையோ ஒரு ஒரு பசுமாடோ தன்னுடைய குழந்தைகள் மேலே எவ்வளவு அனுபவிக்கிறது, எப்படி அவளை பார்த்துக்கிறது, அது மாதிரி இந்த தேவி வந்து அந்த பாசத்தினால நம்மளை இழுத்துக்கிறான். நம்ம அவளை விட்டு விலகி போனாலும் அந்த பாசத்தினால நம்மளை வந்து அவ இந்த உலகத்து ஆசைகள்ல இருந்து, இந்த உலகத்துல இருந்து நம்மளை விடுபட வைப்பவளும் அந்த தேவி தான். அப்போ அவதான் அந்த பாசத்துல இருந்து நம்மளை யாரு விடுவிக்கிறானா, அந்த விடுவிப்பவளும் நம்முடைய தேவி. அழகான ஒரு விஷயம் பாரு, ராகஸ்வரூப பாசாட்டியா, ராகத்தின் சின்னமான பாசம் அத அவ கையில ஏந்தின்னு இருக்கா. ஆனா என்ன பண்றா, அந்த பாச கயிறை தூக்கி போட்டு நம்மளை இழுத்துக்கிறான். அப்பா தப்பு பண்ணிட்டு இருக்க, வா, இந்த உலகத்து மேல ரொம்ப ஆசை வச்சுட்டு இருக்க, வந்துடு அப்படின்னு சொல்றான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, துர்வாசை வந்து அவளுடைய கையில இருக்கிற அந்த பாசம் அங்குஷம், அவளுடைய அந்த வில்லு, அந்த பஞ்ச மலர்களால ஆன அந்த அம்பு, அதையெல்லாம் தியானம் பண்ண சொல்ற.
அதுக்கு அழகழகா அவர் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு தியானம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு நாமா இது. ஆசை உடையவள். அவளுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குன்னாக்க, நம்மளை எல்லாம் அந்த பற்றிலேருந்து தன்னிடம் இழுத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை உடையவள் அப்படின்னு சொல்லும். ராகஸ்வரூப பாஷா. ஏய் நம்ம அவளால் படைக்கப்பட்டவர்களை இந்த பந்தத்தில் இருந்து, இந்த பாசத்தில் இருந்து இழுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பார்கள். அம்பிகை ஆசைக்கு ராகம்னு பேரு. உங்களுக்கு தெரியும், ராகம்னா ஆசைன்னு பேரு. அந்த விருப்பத்தினால, அவளுடைய விருப்பத்தினாலதான் இந்த உலகம் எல்லாம் உண்டாயிருக்கு. அந்த ராகத்தை அடைந்தவள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவளுடைய விருப்பத்தினால்தான் இந்த உலகத்தெல்லாம் அவ உண்டாக்கியிருக்க. அவளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு இல்லையா, அந்த ராகத்தை அவள் அடைந்தவள். அதே சமயத்துல அந்த கையில இருக்கிற பாசத்தினால இந்த உலகப்பற்றிலிருந்து நம்மளை தன்னிடம் இழுத்து கொள்ளக்கூடியவள் நம்முடைய தாய், நம்முடைய அம்பிகை. ஓம் லப்த ராகாயை நமஹ. லப்த பத்யை, கிடைக்க பெற்ற பதி. அவளுடைய பதி யாரு? காமேஸ்வரர். காமேஸ்வரரை பதியாக அடைந்தாள். தன் இஷ்டப்படி காமேஸ்வரரை, அவரை கணவனாக அடைந்தவள். காமேஸ்வரர் சத்சித் ரூபம்னு சொல்றோன்ற, அவளே தன்னுடைய சத் ரூபத்தை காமேஸ்வரனும், சித்தி ரூபியம் காமேஸ்வரி என்னும் பெண் வடிவமாக, ஆண் பெண் வடிவமாக காட்டி தருபவளும் நம்முடைய அம்பிகையே அப்படின்னு சொல்றோம். அம்பாளே. அவளை தானே ஆண் பெண், ஏன்னா அவ அபிநமா தானே இருக்கா ரெண்டு பேரும், அவரும் அம்பிகையும் அவளும். சிவகாமீஸ்வரங்கஸ்தான் சொல்றோம். அவருடைய மடியிலே அமர்ந்திருப்பவள். அவளுக்கு அவளை மணப்பதற்காக பரமேஸ்வரன் வரும்போது அவருக்கு காமேஸ்வரர்னு பேர். மிக அழகா இருப்பவர். அவர் இந்த உலக படைக்கிறதுக்காக அந்த விரும்பின அந்த இச்சா சக்தியினுடைய வடிவினர் காமேஸ்வரன். சிவன் சொன்ன சிவபெருமானே மங்களமான், ரொம்ப மங்களத்தை கொடுப்பவர். அவர் காமேஸ்வரராக அம்பாளை அம்பாளுக்கு அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த சக்தியை அவ ரெண்டு பேருமா சேர்த்து நமக்கு இந்த உலகத்தெல்லாம் பிரபஞ்சத்தெல்லாம் அவர் சிருஷ்டி பண்ணிருக்கு. அவர் அம்பாளை நம்ம இன்னொரு நாமா சொல்றோம், சுவாதீன வல்லவான்னு ஒரு நாமா இருக்கு அம்பாளுக்கு. தன் வயப்பட்ட அன்புமிக்க நாயகனை உடையவள், பர்த்தாவை உடையவள். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்க, அவருக்கு அடங்கி தேவி இருப்போ, அவர் சுதந்திரியாகவும் இருப்போம். தேவி சுதந்திரியம், அவருக்கு அடங்கிக்கும் இருப்பா. அதாவது தன்னுடைய கணவருக்கு அடங்கியும் நடப்போ, அவருக்கு அன்பு மிகுந்த மனைவியாகவும் இருக்கா. அவரை அன்பால அடக்கியவளாக இருக்கா, சுதந்திரமாகவும் இருக்கா. அதே சமயத்துல அவரை அன்பால அடக்கியவளாகவும் இருக்கா. அதனால அவருக்கு அவள் மேல ரொம்ப பிரியும். அதனால தனக்கு இஷ்டப்பட்ட கணவனை அடைந்தவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம். ஓம் லப்த பத்யை நமக. லப்த நானாகம் ஸ்திதியை, பல வகையான ஆகமங்களுக்கு இருப்பிடமானவள். லப்த ஆகம ஸ்திதியை, எல்லா ஆகமங்களுக்குள் இருப்பவள், எல்லா ஆகமங்களின் பொருளாக இருப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகமங்களும் அவளையே, அந்த ஆகமங்களுடைய உட்பொருளாகவும் இருப்பவளும் நம்முடைய தேவியே. எல்லா ஆகமங்களாலும் வேதங்களாலும் பூஜிக்கப்படும் நம்முடைய அம்பிகை, அந்த பூஜிக்கப்படக்கூடிய அந்த நிலையை பெற்றவள், அந்த பூஜிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவள் நம்முடைய அம்பிகை. நம்ம எல்லா விதமான ஆகமங்கள்லையும் வேதங்கள்லையும் யாரை பத்தி நம்ம பார்க்கிறோம்னாக்க அம்பாளம். அது அந்த ஆகமங்கள் அவளை பற்றியது, அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்களும் அவளை பற்றியது. அதனால
இந்த அழகான நாமம். எல்லா ஆகமங்களாலும் வேதங்களாலும் பூஜிக்கப்படும் அற்புதமான ஒரு நிலையை பெற்றவள் அல்லது நிலையில் இருப்பவள். ஓம் சப்த நானாகம சித்தியை நமக. லப்த போகங்களை, போகங்களை உடையவள், கொண்டவள், அடைந்தவள், போகங்களை அடைந்தவள். போகினி அப்படின்னு ஒரு நாம இருக்கு லலிதா சகஸ்ர நாமத்துல அம்பாளுக்கு. போகினி அப்படின்னு ஒரு நாமம். அவளுக்கு எல்லா விதமான போகங்களையும், சுகானுபவம், போகம்னா சுகானுபவம், அதையெல்லாம் அடைந்தவள் தேவி. இன்னொன்னு போகம் அப்படின்னு சொன்னாக்க பாம்பினுடைய உடல்னு. பெண் பாம்பு இந்த குண்டலினி வடிவம் இருக்கு இல்லையா, அது பெண் பாம்பு மாதிரி தானே உறங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய மூலாதாரத்துல சுருட்டி கொண்ட பெண் பாம்பின் உடலை கொண்ட குண்டலினி. அந்த குண்டலினி சக்தியும் நம்முடைய தேவி தானே. அதனால போகினி அப்படின்னா போகங்களை எல்லாம் அடைந்தவள், நமக்கு எல்லா விதமான போகங்களையும் தரக்கூடியவள், நமக்கு எல்லா விதமான போகங்களையும் அளிப்பவள் நம்முடைய அம்பிகை. டாக்டர் போகாயே, விரும்பிய போகத்தை அவள் அடைந்தவள் அல்லது பெற்றவள். போகம்னா சுக அனுபவம் அப்படின்னு அர்த்தம். நல்ல சுகமான அனுபவம். நமக்கு துன்பம், இன்பம், சுகம் எல்லாம் உண்டு இருக்கு. அம்பாளுக்கு எல்லாமே ஆனந்த அனுபவம். அவ்வளவுதான். அவள் ஆனந்த ரூபமானவள். ஆனந்த ரூப மயிலேன்னு சொல்றாரு தாய்மான். அவ எல்லாம் ஆனந்தமானவள். அந்த நம்மளுடைய போகம், நம்ம அனுபவிக்கிற போகம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் மதிப்பே இருக்காது. இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு நாளா நமக்கு தேவைப்பட்டதா அப்படின்னு தோணும். ஆனா அம்மாளுடைய போகம் அப்படிப்பட்ட, அவளுடைய போகம் எல்லாம் ஆனந்தமயமானது. அது நிறைந்தது. அதுல குறைவும் இல்லை, அதுக்கு கூட சேர்க்கவும் முடியாது, பெருக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அது நிறைந்த ஒரு ஆனந்தம். அது நமக்கு நமக்கு இருக்கிற போகம்லாம் ரொம்ப குறைந்த காலத்துல இருக்கு. அது அழிவது, நிலையற்றது. ஆனால் அவளுடைய போகம், அம்பாளுடைய போகம் தலை சிறந்தது, அழிவற்றது, நிறைநிலை உடையது. ஓம் லப்த போகாயை லப்த சுகாயை. ஆனந்தம் அப்படிங்கிற அந்த சுகத்தை அனுபவிப்பவள் அல்லது அந்த சுகம் கிடைக்க பெற்றவள். அந்த ஆனந்தமாகிய அந்த சுகம் கிடைக்க அவளுக்கு எல்லாமே ஆனந்தம் தானே. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய், பட்டரை மறக்கவே முடியாது. அவர் ஒரே வரியில எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய், குறைவில்லாத நிறைந்த சுகம், ஆனந்தத்தை உடையவள். அந்த அந்த ஆனந்தத்திற்கான வழியை நமக்கும் காட்டுபவள். வா, உனக்கு வேணுமா, வா இதான் பண்ண, உனக்கும் இந்த ஆனந்தம் கிட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவள். ஏன்னா லலிதைக்கு மிஞ்சின குருவே கிடையாது. லலிதா திரிபுர சுந்தரி தான் சிறந்த குரு. அவளை நம்ம மனசுல பிரார்த்தனை பண்ணி 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 அவளை நமக்கு மனசுக்குள்ள கொண்டுட்டோம்னாக்க அந்த ஆத்மா அனுபவம், அந்த ஆனந்தம், சச்சிதானந்தம், அதுக்கு உண்டான வழியை அவளை காட்டிடும். அவ்வளவு சிறந்த தெய்வம், சிறந்த குரு நம்முடைய லலிதாம்பிகை. ஓம் லப்த சுகாயை நமக. எல்லா விதமான சுகங்களும், எல்லா விதமான சுகங்களும் அவள் அவகிட்ட இருக்கு. அவள் அந்த சுகங்களை கிடைக்க பெற்றவள். அந்த சுகங்களை நமக்கு தருபவள். ஓம் லப்த சுகாயை நமக. லப்த ஹர்ஷாபி பூரிதாய். ரொம்ப மகிழ்ச்சி உரை. ஹர்ஷானாக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். சந்தோஷத்தினால் பூரித்து இருப்பவள்
அப்படியே ரொம்ப சந்தோஷம். அதை அனுபவிப்பவள் மகிழ்ச்சி உடைய ஆனந்த மறை பேசும் மயிலே அப்படின்னு அவளை பார்த்து ஆனந்தம் தான் எல்லாம். சந்தோஷத்தை விட அது ஆனந்தம்னு சொல்லணும். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நிறைந்தது. அதுல குறைவோ பெருக்கலோ எதுவும் கிடையாது. நிறைந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அந்த ஆனந்தத்தினால் சந்தோஷம் அடைபவள், பூரிப்பு அடைபவள், உலகாங்கிதம் அடைபவள். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிறைவான ஆனந்தம் அவளிடம் இருப்பதால், அதை பெற்றவளாக இருப்பதால் சந்தோஷத்தினால மிகுந்த பூரிப்பை அடைந்திருப்பவள் நம்முடைய தேவி. அவளை அவளுடைய வடிவம் ஆனந்தம், அவளுடைய நினைவு ஆனந்தம், அவளுடைய நாமாக்கள் ஆனந்தம், அவளுடைய மந்திரங்கள் ஆனந்தம், அவளை பற்றின எல்லாமே சந்தோஷமான விஷயம். அதாவது விரும்பிய பொருளை நமக்கு அனுபவிக்கும் போது ஏற்படுறதுக்கு சந்தோஷம் சொல்றோம். இந்த சந்தோஷத்துல அது நிலையானது அல்ல. அது க்ஷண நேரம் இருக்கிறது, நிலையற்றது. ஆனால் அம்பாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எப்போதும் சந்தோஷம், எங்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவள் நம்முடைய அம்மை. எப்பொழுதும் சந்தோஷமான பூரித்த ஒரு நிலையை அடைந்தவள், பூரித்த நிலையை உடையவள். ஓம் லப்த ஹர்ஷாபி பித்தாயை நமஹ. இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கிறோம். அடுத்த வகுப்புல கடைசி பஞ்சதசாட்சரியோட 15வது வர்ணம் பீஜமான க்ரீம் அப்படிங்கிறத பார்க்கணும்.